பார்வோனுடைய பிரதானிகள். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடுங்கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணி வைத்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பார்வோனுடைய பானபாத்திரக்காரரின் தலைவனை பற்றியும் சுயம்பாகிகளின் தலைவனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களில் ஒருவன் யோசேப்புக்கு உதவியாய் இருக்கிறான். ஆகையினால் இவர்கள் இருவரை பற்றிய சம்பவம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்கிறார்கள். இவர்கள் இருவரும் பார்வோனுடைய அரண்மனையிலே பிரதானிகள். இவர்கள் பார்வோனுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். இவர்கள் எகிப்து ராஜாவுக்கு விரோதமாக என்ன தப்பிதம் செய்தார்கள் என்பது தெரியவில்லை. பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனுக்கு திராட்சரசம் கொடுக்கிறவன். சுயம்பாகிகளின் தலைவனோ பார்வோனுக்கு அப்பத்தையும் பலகாரங்களையும் கொடுக்கிறவன். ஒருவேளை இவர்கள் பார்வோனை கொலை செய்வதற்கு சதி செய்திருக்கலாம். திராட்சை ரசத்திலோ பலகாரத்திலோ விஷத்தை கலந்து பார்வோனுக்கு கொடுக்க முயற்சி செய்திருக்கலாம். எகிப்து தேசத்தின் அரண்மனையில் பார்வோனுக்கு முன்பாக வேலை செய்கிறவர்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அவர்கள் சிறிய குற்றம் செய்தால் கூட அவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். ஒருவேளை ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட திராட்சை ரசத்திலே செத்து ஈ மிதந்திருக்கலாம், அல்லது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட பலகாரத்தில் ஒரு சிறிய கல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோன் இவர்கள் மீது கடும் கோபம் கொண்டிருக்கிறான். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையில காவல் பண்ணுவிக்கிறான். சிறைச்சாலையில் வேலை செய்யும் போது இவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்காது. இரவு வேளையிலும் அவர்களுக்கு வேலை கொடுக்கப்படாத சமயங்களிலும் அவருடைய கைகளை கட்டி வைத்திருப்பார்கள். போத்திபார் பார்வோனுடைய பிரதானியாகவும் தலையாரிகளுக்கு அதிபதியாகவும் இருக்கிறான். பார்வோனுடைய வீட்டின் ஒரு பகுதி சிறைச்சாலையாக இருக்கிறது. இந்த சிறைச்சாலைக்கு போத்திபாரே அதிபதியாய் இருக்கிறான். போத்திபார் யோசேப்பின் மீது கோபம் கொண்டு அவரை சிறைச்சாலையில் ஒப்புவித்தான். ஒருவேளை யோசேப்பின் மீது ஒரு குற்றமும் இல்லை என்பதை போத்திபார் அறிந்திருக்கலாம். ஆனாலும் போத்திபார் யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவில்லை. யோசேப்பை விடுவித்தால் தன்னுடைய மனைவி தன் மீது கோபப்படுவாளோ என்று நினைத்து போத்திபார் யோசேப்பை விடுவியாமல் அவரை இன்னும் சிறைச்சாலையில் வைத்திருக்கலாம். தலையாரிகளின் அதிபதியாகிய போத்திபார் பானபாத்திரக்காரரின் தலைவனையும் பிரதானிகளின் தலைவனையும் விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்திலே ஒப்புவிக்கிறான். யோசேப்பு அவர்களை விசாரித்து வருகிறார். பார்வோனின் பிரதானிகள் இருவரும் அநேக நாள் காவலில் இருக்கிறார்கள்.